ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து கேட்டினா உள்துறையும் பொது நிர்வாகமே மிகப்பெரிய சவாலாக இருக்கு இல்லையா? 4 நாளில் வந்து நம்ம அண்டா செந்தில் வந்து கதறதை பார்க்கணும். ராஜ்மோகன் என்ன சொல்றீங்கன்னா அவர் சினிமாவில் சம்பந்தப்படாதவர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அமைச்சர்கள் இங்கேயே இருக்கிறாங்க, கடந்த காலத்திலேயே இருக்கிறாங்க. இந்த துறையை கொடுத்தது உடன்பாடு இல்லாத இல்லை, இதெல்லாம் தப்பான விஷால் பண்றது தப்பு. முதல்ல இங்க வந்து நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண, முதலமைச்சர் சப்போர்ட்டே, இந்த அரசுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணலமா. நியாயமா ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்பதான் அரசு வந்திருக்கு, ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அந்த துறையில வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுங்க, அவங்க செயல்பாடு சரியா அப்போ சொல்லுங்க. இதை முதலமைச்சரை வச்சுக்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலமைச்சருக்கு நான் இருக்கிற வேலையை விட்டு சினிமா வேலையை பார்க்கறது அவர் வேலை. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ராஜ்மோகன் அவர்களுக்கு துறை ஒதுக்கியிருக்காங்க சார். பள்ளி கல்வித்துறை, சினிமா துறை, தொல்லியல் துறைன்னு நிறைய துறை ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு விஷால், நடிகர் விஷால் அவர்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு அனுபவமே இல்லாத ஆளுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, இது எப்படி ஒரு சாத்தியம்? அது விஜய் அவர்களே எடுத்து நடத்தி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒரு விஷயம், முதலமைச்சர்ன்றது காலங்காலமா வந்து ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்கு. முதலமைச்சர் துறை வந்து பாத்தீங்கன்னா பல துறை நிர்வாகம் பண்ண முடியும். ஆனா இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து கேட்டினா உள்துறையும் பொது நிர்வாகமே மிகப்பெரிய சவாலா இருக்கு இல்லையா? 4 நாள்ல வந்து நம்ம அண்டா செந்தில் வந்து கதறதை பாக்குறோம். நானு 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இங்க கொலை நடந்துச்சு, இங்க கொலை நடந்துச்சு, அங்க 2 பேரும் செத்துட்டாங்க, இங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, இங்க 2 பேரும் குத்தி போட்டாங்கன்றான். இன்னும் 1 வாரம் கூட ஆகல பதவி ஏத்து. பார்த்தோமா இல்லையா? அப்ப இப்படி இருக்கும்போது உள்துறைன்றது வந்து முதலமைச்சர் கையில இருக்கிறதுனால தான் அந்த கத்தல் கதறல்லாம். முதல்ல அது புரிஞ்சுங்க. தனித்தனியா பேசுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் வந்து விரிவாக்கம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அவசரம்ன்றது இதுதான். 9 அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை விரிவாக்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இலாகாக்கள் எல்லாமே மாற்றப்படும். இன்னைக்கு பல இலாகாக்கள் இருக்கு, ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அந்த இலாகா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர்களை விரிவாக்கம் பண்ணும்போது அந்த அமைச்சர்களுக்கு அது வந்து அங்கிருந்து அதை பறிச்சு இன்னொருத்த கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ராஜ்மோகன் கிட்ட வந்து இந்த சினிமா துறை, திரைத்துறை இருக்குமான்றது நமக்கு தெரியாது. அவரே கூட கண்டினியூ பண்ணலாம். திரைத்துறை கொடுத்துட்டு வேற என்ன துறையெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வேற ஒருத்தர் கொடுங்கன்னு சொல்லி கூட நடக்கலாம். இப்ப விஷாலுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் இருக்கணும்னு நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு யாருக்குமே வந்து அனுபவம் கிடையாதுல்ல. சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கணும்னு சொன்னா கடந்த காலத்துல யாருமே சம்பந்தப்பட்டவங்க இருந்திருக்கிறாங்களே. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா, அனுபவம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அவரும் வந்து ஒரு மீடியா பர்சன் தான், யூடியூபர் தான். யாரு? ராஜ்மோகன். அப்போ வந்து சப்போர்ட்லாம் பண்ணலாமா? தயவு செஞ்சு புரிஞ்சிடாது, தப்பா புரிஞ்சு போறீங்க. சப்போர்ட் பண்ணல, நியாயமா பேசுறேன். அவரு ஒரு ஒரு ஊடகத்துறையை சார்ந்தவர். அவர்கிட்ட திரைத்துறை கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு ஒண்ணு நீங்க அனுபவம் இல்லைன்னு சொல்லுங்க. அனுபவம் இல்லைன்னா யாருக்குமே அனுபவம் இல்லை. முதலமைச்சர் கூட அனுபவம் இல்லை, என்ன பண்ணலாம்? மக்கள் ஓட்டு போட்டாச்சு. அப்ப நாளடைவில் அனுபவத்தை வந்து கத்துக்க வேண்டியதுதான். பிறக்கும் போதே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எல்லாம் பிறக்கதே கிடையாது. விஷால் பிறக்கும் போதே நடிகன் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும்னா, அவர் என்ன ராஜ்மோகன் என்ன சொல்றீங்கன்னா அவர் சினிமாவில் சம்பந்தப்படாதவர் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல அமைச்சர்கள் இங்கேயே இருக்கிறாங்க, கடந்த காலத்திலேயே இருக்கிறாங்க. திமுக அரசுல இருக்கிறாங்க, அண்ணா திமுக அரசுல இருக்கிறாங்க. அந்த துறை சம்பந்தப்படாதவங்க என்ன பண்ணலாம்? அறிவு இருக்கா? அப்புறம் ஏதாவது ஏன்னா கூட பேசிடுவேன் நான். ஏதாவது ஒரு காரணம் நீங்க வர இப்ப திரைத்துறை கொடுத்துருக்காங்கம்மா ராஜ்மோகன். அதுல அவர் வந்து செயல்பாடு சரியில்லைங்க, நாங்க 6 மாதமா பார்த்தோங்க, நாங்க இந்த கோரிக்கைலாம் கொடுத்தோங்க, இதை செய்யலைங்க, அதை செய்யலைங்க, அவர் செயல்பாடு எனக்கு வந்து எங்களுக்கு திருப்தி இல்லைங்க, அவர் வந்து இந்த துறையே தெரியாம அவர் வந்து பாத்தீங்கன்னா செயல்படாருங்க, அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஒரு 6 மாசம் போன ஒரு அமைச்சர் வந்த பிறகு உங்க விருப்பத்துக்கெல்லாம் இங்க போட முடியுமா அமைச்சரை? நான் கேட்கிறேன். தகுதி வேற வேணும். தகுதினா நீ எதை சொல்றீங்க நீங்க? அப்ப நம்ம வேற பார்வை கொண்டு போயிடும். அது தப்பு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தகுதி? அப்படி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தகுதி பார்த்தா கல்வி தகுதி பார்ப்பீங்களா? நீங்க என்ன தகுதி பார்ப்பீங்க நீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா, இப்போ வந்திருக்கிற அமைச்சர்கள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லை, எல்லாமே புதியவர்கள். எந்த ஏன் கல்வி தகுதி கூட சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை. எனக்கு தெரிஞ்சிருக்கேன், அவருக்கு மட்டும்தான். யாரு? அந்த ஐஆர்எஸ் இருக்கிறார்ல, அருள்ராஜ், அவருக்கு மட்டும்தான் வந்து அந்த கல்வி தகுதியே இருக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவ தகுதி கூட கிடையாது தான். கல்வி தகுதியும் கிடையாது, அனுபவ தகுதியும் கிடையாது. ஆனால் என்ன செய்யலாம்? இப்போ அவர் துறையை கொடுத்தாச்சு, அதிகாரிகள் சில விஷயங்களை வந்து கற்பிப்பாங்க, வழிகாட்டுறதுக்கு தானே அதிகாரிகள் இருக்கிறாங்க.
அப்போ அதிகாரிகள் அப்போ மெல்ல மெல்ல வந்து இப்போ அண்ணா வந்து பதவி ஏற்கும் போது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அன்னைக்கு அவங்க நிர்வாகம் பண்ணாங்கல்ல. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கு. ஸோ நாளடைவில் ஒரு வருஷத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரெயின்ட் ஆயிடுவாங்க. ஆனா அதுக்குள்ளவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த துறையை கொடுத்ததுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லாது இல்லை, இதெல்லாம் தப்பான விஷால் பண்றது தப்பு. முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க முதலமைச்சர் போய் சந்திக்கவே இல்லை விஷால். விஷால் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு விஷால் பண்றது. நீங்க நீங்க சந்திக்காம போங்க, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது, அது உங்க விருப்பம். ஆனா வந்ததுமே நீங்க குறை சொல்லக்கூடாதுல்ல. ஒரு பதவி ஏற்கும் போதே நீங்க வந்து உங்க அணுகுமுறை எப்படி சரியா இருக்கும்? இது எப்படி அணுகுமுறை சரி? விஷாலுடைய அணுகுமுறை சரியா இது? இல்ல சார், இவர் மேலேயே ரெட் கார்டு கொடுத்து நிறைய அதுதான் நான் சொல்றேன். இது அனுபவம்னா அவர் டைம் கொடுங்க, ட்ரெயின் ஆயிடுறாரு. ஒரு 2 மாசம் 4 மாசம் எல்லாம் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது வன்மம், இது வன்மம். நீங்க போய் பார்க்கலன்றத பத்தி இங்க யாருக்கும் கவலை கிடையாது. இப்ப நீங்க போய் பார்க்கலன்னா வந்து சொல்லுவாங்க பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்துச்சுன்னுமா. பூனை கண்ணை மூடிட்டு இந்த உலகம் ஏன் இப்படி இருட்டாயிடுச்சு, அப்படிதான் இருக்கு. நீங்க போய் பார்க்கலனாலும் அவர் தான் முதலமைச்சர். அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் எதுவும் கிடையாது. அப்படி நான் சொல்றது. இங்க எதிர்கட்சியில வந்து கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னவங்களே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, ஆட்சி ஓடிட்டு இருக்குது. இதுல வந்து நீங்க போயிட்டு ஒரு துறை அமைச்சர் யாரை சொன்னாலும் தப்பு. ராஜ்மோகன் இல்லம்மா, நீங்க எந்த மோகனை சொன்னாலும் பதவிக்கு வந்திருக்காங்க, ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அவங்க வந்து அதுல வந்து ட்ரெயின்ட் ஆகல, இல்ல அவங்களுக்கு வந்து டேலண்ட் இல்லைன்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இது பாருங்க இப்படி வச்சிருக்கிறாருங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லுங்க. எடுத்தெடுப்புமே நீங்க அந்த அமைச்சர் நீங்க பெரிய மாதிரி நீங்க ஆலோசனை சொல்லுவீங்களா? நீங்க ஒரு அரசுக்கு அவருக்கு அமைச்சர் கொடுத்தீங்க, அவருக்கு இவருக்கு ஏன் அமைச்சர் கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் அமைச்சர் கொடுத்தீங்க சொல்லுவீங்களா? இது பொறாமையின் வெளிப்பாடு. இல்ல இவர் அதை சொல்லலாமா சார்? ஏன்னா இவர் மேல ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சொல்றேன், உன் மேல இருக்கிறதே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம அதெல்லாம் பேசலாமா? அது வன்மத்துல பேசுற மாதிரி ஆயிருமா? விஷால் அப்படிதான் அவரோட ஏற்றி விட. விஷால் கிட்ட சொல்லுவாங்க, அவர் சேகுவாரை வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாவே பேசுறாருன்னு சொல்லுவான் போயிட்டு. அப்படியே சொல்லி விட்டானுங்க ஒரு தடவை. இவன் பேசுறதுலாம் தெரியாது. புரியுதா சொல்றது? எனக்கு நான் இங்க வந்து நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, முதலமைச்சர் சப்போர்ட்டே, இந்த அரசுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணலமா. நியாயமா ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்பதான் அரசு வந்திருக்கு, ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அந்த துறையில வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுங்க. அவங்க செயல்பாடு சரியா அப்போ சொல்லுங்க, அப்ப கத்துங்க ரோட்ல வந்து. தகுதி இல்லாத ஒரு அமைச்சரை கொடுத்துருக்கீங்க. எதுவுமே நடக்கல. ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இங்க 2 குளம் நடந்துச்சு, இங்க அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்படியே ஆயிடுச்சு. வந்தாச்சு, உட்காந்தாச்சு. நீ தலையெடுத்து நீங்க 5 வருஷத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, அவங்க மாத்திப்பாங்க. ஜோசியக்காரன் பிரச்சனை வந்தது, மாத்திக்கிட்டாரு. இதே ஜெயலலிதா மாத்தி இருந்துப்பாங்க நினைக்கிறீங்க? என்னாலும் அந்த ஜோசியக்காரன் பதவியில தான் இருந்திருப்பான். நான் சொல்றேன் பாருங்க, அவன் ஃப்ராடா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. இல்ல ராஜ்மோகனுக்கு ஆதரவா வந்து ஒரு சில நடிகர்கள் நான் சொல்றேன், ஆதரவுன்றது நியாயமா சொல்றேன். ராஜ்மோகனா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், வந்திருக்கிறாங்க, ஒரு துறையை கொடுத்துருக்காங்க, அவங்க நிர்வாகம் பண்ணட்டும். குறைகள் இருந்தா சொல்லுங்க, அந்த குறையை நிவர்த்தி பண்ணாங்க. இல்லவே இல்லை, குறையை கூட நிவர்த்தி பண்ண முடியல, அப்ப அமைச்சரை மாத்துன்னு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ தப்பா எடுத்துக்கூடாது, இந்த ஊடகம் மீடியா இருக்கிறவங்க யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. இதே அன்பில் மகேஷ் பீரியட்ல வந்து எத்தனை சம்பவம் நடந்துச்சு. அன்பில் மகேஷ் பீரியட்ல எத்தனை வந்து ஸ்கூல்ல மட்டும் எவ்வளவு வந்து பாலியல் பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு நாளாவது நீ குரல் கொடுத்திருப்பியா? அன்பில் மகேஷை பதவி விட்டு இறக்குங்கன்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன். ஏன் அமைச்சரை மாத்தலன்ட்டு நீ பேசியிருப்பியா ஒரு நாளாச்சும்? ஏன் பேசல சொல்லுங்க சொல்லுங்க. தெரியல. ஃப்ரெண்டு கூட படிச்ச ஃப்ரெண்டு. இப்ப புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இது வந்து இது தவறான நடவடிக்கை. விஷால் இதை மாத்திக்கணும். இந்த பார்வை இந்த முதல்ல இந்த அரசுக்கு வந்து ஒரு பெரிய அண்ணன் தோரணையில பேசுறத முதல்ல நிறுத்தணும். யாருமே சொல்றேன், ஒரு கூட்டணி கட்சிகள் கூட இதை சொல்லவே இல்லைம்மா. நான் சொல்றது ஆட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் நான் சொல்றேன். கல்லாப்பட்டி கூட்டணி, விஜய் பாணிலே சொல்றேன். கல்லாப்பட்டி கூட்டணி இருக்குல்ல, எது சோபா செட்டு கூட்டணி, சோபா செட்டு கூட்டணி. அந்த அவங்க கூட சொல்லல, இந்த அமைச்சர் ஏன் இவருக்கு கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் அவருக்கு கொடுத்தீங்க, அது ஏன் இவருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லவே இல்லை. சோபா செட்டு கூட்டணி கூட சொல்லவே இல்லை. பெரும் பிரச்சனையா போகுது. இல்லம்மா, அதுதான் சொல்றேன், அவங்களே சொல்லவே இல்லை. நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு துறையை சார்ந்தவங்க, நீங்க நான் கூட சொல்லலாம்ல, நடிகர் சங்க தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஊழல் பண்ணிருக்கல. அதுதான் நான் சொல்றேன், நடிகர் சங்க தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி நம்ம சொன்னா எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், நீங்க என்ன மூத்த தலைவர் இருந்து அண்ணன் நாசரை நீங்க என்ன மதிக்கிறீங்களா? நீங்க மதிச்சு செயல்படுறீங்களா? நீங்க முதல்ல சும்மா ஒப்புக்கு சவன் வச்சுட்டு அவரை வச்சுட்டு நீங்க எல்லாம் வந்து
அதான் இதெல்லாம் பேசினாதான் தேவையில்லாம நமக்கு எனக்கு உடன்படல. விஷால் முதல்ல அந்த கருத்தையே விட்ரா பண்ணிக்கணும். முதல்ல ராஜ்மோகன் குறித்து சொன்ன அந்த கருத்து இருக்கு, அது விட்டா வேற சொல்லுங்க சார். நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இப்ப நான் கூட விமர்சனம் பண்றேன் ராஜ்மோகனை. நான் வந்து மேடையில பேசும்போது வீடு வந்து டியூ கட்டுறேன்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா வந்து செய்தி வருது. அதை விமர்சனம் பண்ணுங்க. அதை நம்ம சொல்றோம். என்னையா இங்க பொது மேடையில இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு அமைச்சர், இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு காணொலியில வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு, இதுல அபிடேவிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காரு. இதை விமர்சனம் பண்ணுங்க. ஆனா ஒரு துறை கொடுத்த பிறகு அந்த துறையில வந்து நீங்க செயல்படுறதுக்கு முன்னாடியே வந்து ஓடி வந்து இந்த துறையை அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, லிஸ்ட் கொடுங்க. விஷால் தான் இனிமேல் லிஸ்ட் தரணும். என்னன்னு கேட்டா யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் திமிர்த்தனமான பேச்சுமா? அது தப்பு. இது ஒரு அரசுக்கு வந்து நீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதே வந்து தப்பா. இதை நீங்க ஜெயலலிதா ஆட்சினா நீங்க சொல்லுவீங்களா? வாயை திறக்க முடியாது. வாயை திறப்பீங்களா நீங்க? திறக்கவே முடியாது. அதுதான். ஏன்னா இங்க வாயை திறக்காத ஒரு அமைச்சர் முதலமைச்சர் இருக்கிறதுனால நீங்க வந்து பேசுறீங்க. பெரியார் தோரணையில செயல்படக்கூடாதுமா. கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அவங்க அமைதியா இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் அமைதியா இருக்காங்க? 6 மாசம் போட்டோம். ஒரு துறை கொடுத்துருக்கு, நிர்வாகம் பண்ணட்டும். நிர்வாகம் சரியா பண்ணா அப்ப பேசு. எடுத்ததுமே இதையா இவரு கொடுத்தீங்க, அந்த துறையா அவரு கொடுத்தீங்க, இதையா அப்படி கொடுத்தீங்க? நான் அதோட பொதுவா சொல்லுங்க. நானும் கூட சொல்றேன். இந்த வந்திருக்கிற அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கி திணறுவாங்க. ஏன்னா அனுபவம் இல்ல, யாருக்குமே அனுபவம் இல்ல. அது சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க. ஆனா செலக்டடா ஒரு துறையை சார்ந்து நீங்க இருக்கிறீங்க, இந்த துறையை அவர்கிட்ட கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை முதலமைச்சரா வச்சுக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. முதலமைச்சர் இருக்கிற வேலையை விட்டு சினிமா வேலையை பார்க்கறதா அவர் வேலை? அதாவது சினிமா தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே இப்ப முதலமைச்சரா இருக்காரு. அப்ப பொது நிர்வாகத்தை பார்க்கறதா, பொதுமக்களை பார்க்கறதா, காவல்துறையோட நடவடிக்கையை பார்க்கறதா, நீங்க வந்து சினிமா துறையை அந்த அந்த பஞ்சாயத்துல ஈடுபடுறதா? அது சரியான நடவடிக்கை இல்ல. அது விஷால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொல்றதா நினைக்கிறேன். பொன்ராஜ் சாதிய பார்வை இருக்கான்னு தெரியல. பொன்ராஜ் அவர்கள் முன்னாடி தாவேக்க தொண்டர்கள், பெண் தொண்டர்களை பார்த்து தவறான ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இது எல்லா ஆட்சியும் பண்றது, இந்த ஆட்சியும் பண்ணுது. என்ன கேட்டா பெருந்தன்மையா அதை விட்டுணும். பட் அதை விடாம தொடர்ந்து இவங்க பண்றாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழின்ற அந்த பார்வை தான் வரும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்கு. பொன்ராஜ் வந்து கடந்த ஒரு 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 10-15 நாளுக்கு ஒரு மாசமா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடில இருந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்து பண்றாரு. அது வந்து என்னன்னா ஏடிஎம்கே வந்து இணைக்கணும், ஏடிஎம்கே வந்து வளர்ச்சி அடையணும், நான் அதிமுகவோட விசுவாசி, நான் ஜெயலலிதாவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், எம்ஜிஆருடைய சீடர் அப்படின்லாம் சொல்லி அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையில ஈடுபடும் போது சில ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் வந்து வைக்கிறார். லீமா ரோஸ் குறித்து இன்னும் சில இதெல்லாம் வந்து பேசுறாரு இல்லையா? அதுக்கு பதிலடியா தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அடுத்து எஸ்வி சேகர்லாம் இந்த ஜூலி இந்த கேரக்டர்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்கல்ல சார். அது இல்லம்மா, அவங்க எல்லாம் விமர்சனம்ன்ற பேர் நீங்க ஜெயில எல்லாரையும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கூட போடலாம் நாளைக்கு. விமர்சன பேரு நீங்க எல்லாரையும் நீங்க ஜெயில வச்சீங்கன்னா ஜெயில் பத்தாது. அததான் 91 வந்து அந்த அம்மா பண்ணாங்க. யாரு? ஜெயலலிதா பண்ணாங்க. விமர்சனங்கள் பண்றது வேற. பட் எனக்குன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் நடவடிக்கையா இதை நான் பார்க்கல. பொன்ராஜ் மீது எடுத்த நடவடிக்கை வந்து அன்னைக்கு அவர் பேசுனதுக்கான நடவடிக்கையா நான் பார்க்கல. பட் சமீபத்துல அவருடைய ஒரு 10 நாளா வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சு அதிமுக வந்து வலிமை பெறுவதற்கான அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க அதிமுக வந்து பிளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டிவிக்கல அதிமுக பிளவு ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பிளவு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க போய் பேட்ச் போடுற வேலை எல்லாம் செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இது வந்து தகவல் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து உளவுத்துறை மூலம் பெறப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையா தான் அந்த பழைய கேஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே வந்து பேசுனது இருக்கு இல்லையா, அதுல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் கைது நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. பட் அது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வழக்கு வந்து பதிவு பண்ண முன்னாடி வழக்கை பதிவு பண்ணல, இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு பதில் நடவடிக்கை. அவர் எடுக்கிற நடவடிக்கைக்கு இது ஒரு பதில் நடவடிக்கை. அவர் ஏன் அந்த நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. சரிங்களா? பட் அவர் பத்திரிகையாளர் கிடையாதுல்ல. பத்திரிகையாளர் தான் நம்ம சொல்லலாம். ஏங்க பத்திரிகையாளர் வெறும் பத்திரிகையாளர் மட்டும் பாருங்க, நீங்க ஏங்க இந்த மீடியேட்டர் வேலை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் பத்திரிகையாளர் கிடையாது. ஒரு அரசியல் விமர்சகர்ன்ற பார்வையில தான் அவர் இருக்கிறாரு. அவர் ஏன் நீங்க இதை செய்றீங்க அதை செய்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. சரிங்களா? அப்ப அரசு என்ன நினைக்குதுன்னா, நமக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறாரு,
அப்படின்ற ஒரு பார்வையில தான் இந்த நடவடிக்கை, இந்த வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஜூலி இருக்கிறவங்க அந்த எல்லாம் எல்லாரும் அதாவது எதிர் விமர்சனம் பண்றவங்க அத்தனை பேர் நீங்க சிறையில போனோம்னா ஜெயில் பத்தாது. சரிங்களா? சிறையில போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒருத்தர் பெயில் ஒன்று இருக்கு, ஜெயில் ஒன்று இருந்தா பெயில் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா தான் வந்து எதிர்ப்பு வீசும் இல்லையா? அதனால எனக்கு தெரிஞ்சிருக்க அப்படி ஒரு நோக்கம், உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. எதிர்ப்பு யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி ஜெயில போனோன்றது கடந்த திமுக அரசு அது பண்ணுச்சு. Facebookல ஒருத்தன் செய்தி போட்டான்னா கூட உடனே தூக்கி அவனை உள்ள வைக்கிறான். அந்த வேலைலாம் வந்து டிஎம்கேல செஞ்சாங்க. மறுக்கலாம் முடியாது. ஆதரவா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதிர்த்து பேசுறவங்களா இருந்தா ஒரு லிமிட்டுக்கு மேல போறவங்கள உங்களுக்கு தெரியுமே, வந்து அடிப்படையில நான் உடனே நீங்க சவுக்கு சங்கர்கிட்ட போயிடாதீங்க. சவுக்கு சங்கர் முழுக்க முழுக்க அவருடைய ஏரியாவே வேற. அவர் முட்டினது மோதனது எல்லாமே போலீஸ் கிட்ட மூடிட்டு இருந்தாரு. அரசியல் ரீதியா விமர்சனங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில நெருக்கடி கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுலனாலும் ஓரளவுக்கு வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே சமயத்துல ஆதரவா இருக்கிறவங்களுக்கு சன்மானமும் கிடைச்சது திமுக அரசுல, அதையும் மறுக்க முடியாது. சரிங்களா? ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அரசு வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பட் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த கட்டமா அவர் என்ன செய்யறாருன்னா அதிமுக வந்து இணைக்கிறத வேலையில் இருக்கிறாரு. அது தொடர்பா வந்து பல செய்திகள் வெளியிடுறாரு. அது பிறகுன்னா அப்போ டிவிகே அரசுக்கு எதிராக இவர் தொடர்ந்து செயல்படுறாருன்ற அந்த பார்வையினால இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம். பட் இது சரியான நடவடிக்கைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நாளைக்கு கூட விமர்சனம் வரும். இப்போ நேற்று கூட ஒரு பெண் வந்து பேசுறாங்க, மைக்கு மாட்டிக்கிட்டு, விஜயண்ணா நீங்க வந்து நீங்க வந்து உங்க இந்த நலத்திட்டங்கள்லாம் நீங்க கொடுக்கணும், நீங்க நினைக்க வந்து கவலை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்க நல்லபடியா ஆட்சி அமைச்சிங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ 2 நாள் முன்னாடி கூட பேசினாங்கல்ல, அது ஃபேக்குன்னு தெரிய வருது இல்லையா? அப்போ அதை விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. அப்போ பெண்கள் குறித்து இழிவா பேசுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பெண்கள் அந்த டைம்ல என்ன பேசுனாங்கிறதுலாம் இருக்குல்ல, அதையும் நீங்க கவனத்தில் எடுக்கணும்ல. ஸோ அதனால இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்காக அந்த நடவடிக்கை இல்லை. பட் இப்போ வந்து இவர் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக லீமா ரோஸ் குறித்துலாம் இவர் வந்து விமர்சனம் பண்றாரு இல்லையா, அதுக்கு பதிலடியா தான் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.